தேர்ட் சிங்கிளை பொறுத்தளவுக்கு விஜயினுடைய தோற்றம் யாருக்குமே பிடிக்கல. அதாவது அரசல் புரசலா கொஞ்சம் பிடிச்சிருக்கு கொஞ்சம் பிடிக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே பிடிக்கல தான். ஆனால் பாக்கெட்ல இருக்கிற படத்தை பார்த்து ஏமாந்துறாதீங்க. இனிமே கடலை எண்ணெய்னு சொன்னாலே மிஸ்டர் கோல்ட் மட்டும் தான் வாங்கணும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. Jayachandran Gold and Diamonds now at Palikarnai. சார், கோட் படத்தினுடைய 3வது சிங்கிள் ரிலீஸ் ஆயிருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து விஜயோட டிஏஜிங் லுக்கு வந்து கலவையான விமர்சனங்களை பெற்றுக்குன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் ரொம்ப மோசமாக இருக்குன்றாங்க, இன்னொரு பக்கம் ஓகே சுமாராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பத்தாதுன்னு விஎஃப்எக்ஸ்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அப்படின்னு படக்குழுவே ஃபீல் பண்ணுறதா தகவல்கள் வெளியாகிருக்கு சார். அதை பற்றி உங்களுக்கு கருத்து? இல்லை, விஎஃப்எக்ஸ் அவ்வளோ மோசமாக இருக்க வாய்ப்பு இல்லை. பட் இந்த தேர்ட் சிங்கிளை பொறுத்தளவுக்கு விஜயினுடைய தோற்றம் யாருக்குமே பிடிக்கல. அதை வந்து நம்ம தெளிவாக ஒத்துக்கிறதுல எந்த தவறுமே இல்லை. அதாவது அரசல் புரசலாக கொஞ்சம் பிடிச்சிருக்கு கொஞ்சம் பிடிக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே பிடிக்கல தான். ஆனால் அந்த பாடல் காட்சி படத்தில் எவ்வளவு தூரம் வருது, எவ்வளவு நேரம் வருது, முழுக்க முழுக்க அந்த கெட்டப்பில் தான் வராறாங்கிறதெல்லாம் பல கேள்விகள் இருக்குது. ஏன்னா அந்த டான்ஸுக்காக சில மூமெண்ட்டுக்காக ஒரு முகத்தை அப்படி வச்சுருக்கிறாரு. அதனால் அந்த இதுவே விஎஃப்எக்ஸே ரொம்ப புவராக தெரியுது. ஒருவேளை ஒரு நார்மல் கேரக்டர் வந்து பேசுறது, நிற்கிறது, சண்டை போடுறது அப்படி இருந்ததுன்னா அது வேறு மாதிரி இருக்கும், என்னமோ தெரியாது. ஆனால் முழு படத்தையும் பார்த்த விஜய் எங்கேயுமே ஒரு குறை சொல்லலை. நல்லா இருக்குங்கன்னு எந்திரிச்சு போயிட்டார். நல்லா இருக்குங்க, ஹாப்பியாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குன்னு போயிட்டார். அதே மாதிரி கல்பாத்தியாகரம் அவங்க சகோதரர்கள்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று, இப்போ இவ்வளவு தூரம் படத்துக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி வர்றதே நல்லதுன்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட திரைக்கு வந்து இவங்க எல்லாருமே உள்ளே வந்து அவ்வளோ எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு 5% குறைஞ்சா கூட ஃபயர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க ஒரு அரை மனசோடய உள்ளே வரட்டும், முழு மனசோட திரும்பி போகட்டுங்கிற எண்ணத்தோடு தான் இருக்காங்க. சார், இந்த பாட்டை பொறுத்த வரைக்குமே யுவன் சங்கர் ராஜா தான் பயங்கரமான விமர்சனத்துக்கு உள்ளானாருன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது யுவன் அவுட்டேட் ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கே சார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அவர் அவுட்டேட்லாம் ஆகலைங்க. எப்போவுமே அவர் வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்டாக விட்டுட்டிங்கன்னா நல்ல பாடல்கள் வந்துடும். இன்னொன்று வந்து இப்போ பெரிய ஹீரோக்கள் படங்களுக்கு ஒரு இசையமைப்பாளர் கமிட் ஆகும்போது அவருக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அவருக்கே ஒரு பயம் வந்துடும். ஐயோ, பெரிய ஹீரோ நம்மளை நம்பி கொடுத்துருக்குறாங்க, இவ்வளோ பெரிய சம்பளம் வாங்கியிருக்கோம். இப்போ விஜய் படத்துக்கு ஒரு சம்பளமும் ஒரு கவின் மாதிரி ஒரு படத்துடைய நடிக்கிற ஒரு படத்துக்கும் ஒரு சம்பளமாக வாங்குவார் இவன். எப்போவுமே வந்து ஒரே ஸ்டாண்டர்டாக சம்பளம் வாங்க மாட்டார். அப்போ பெரிய சம்பளம் நம்ம வாங்கியிருக்கோம், நம்ம கவனமாக போடணுங்கிற ஒரு எண்ணம் மண்டக்குள்ளே வந்து உட்காந்துன்னு வச்சுங்களேன், நம்மளை வேலை செய்யக்கூடாது. நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே ரேஞ்சில் வச்சு நீங்கள் இசையமைச்சிட்டுவீங்கன்னு வச்சிங்களேன், தெரியாது. நீங்கள் பாட்டை இஷ்டத்துக்கு அடித்து தள்ளிட்டு போயிடலாம், நல்லாவும் வந்துடும். ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப கவனமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு தப்பாக பண்ணிட்டார் ஒன்று. இன்னொன்று வந்து அவர் போட்ட டியூன்கள் எல்லாமே மொக்கையான்னு தெரியல. ஏன்னா ஒரு 5 டியூன் வந்து விஜய்க்கு அனுப்புனாருன்னா அதில் ஒன்றை அவர் செலக்ட் பண்ணி தர்றார். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எல்லாமே விஜய் செலக்ட் பண்ண டியூன் தான். அது ஏன் அதை அவர் செலக்ட் பண்ணார், அல்லது வேறு ஏதாவது செலக்ட் பண்ணி தான் இன்னும் நல்லா வந்திருக்குமோங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. ஆக மொத்தம் நம்ம இவனை ஒரே அடியாக குறை சொல்லிட முடியாது. அதில் ஒரு பங்கு விஜய்க்கும் இருக்குது. சார், கோட் படத்தினுடைய வெளியீடு அப்படிங்கிறது அடுத்த மாதம் நடக்க இருக்குது. அதுக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா விஜயனுடைய கட்சி மாநாடு நடத்துறதுக்கான தீவிரம் காட்டிக்கிட்டு இருக்காரு விஜய் அவர்களும், விஜயனுடைய மக்கள் இயக்க நிர்வாகிகளும். சரி, இப்போ திருச்சியில் அந்த கட்சி மாநாடு நடக்க போகிறதா சொல்லப்படுது. செப்டம்பர் 1லேருந்து 25 வரைக்கும் ஒரு இடத்த வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. அப்படி இருக்கும்போது செப்டம்பர் மாதம் இந்த கோட் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் வெற்றி அடையலை அப்படிங்கிற பட்சத்தில் கட்சி மாநாடு எங்கேயாவது ஒரு இடத்துல சுணக்கமாகுமா? இல்லை, செப்டம்பர் 5 வந்து படம் ரிலீஸ் ஆகுது. அதற்கப்புறம் செப்டம்பர் 25 என்னமோ அவங்க வந்து மாநாடு போட போகிறாங்க. ஏற்கனவே விஜய் சொன்ன மாதிரி கோட்டு படம் வெளியீட்டுக்கு பிறகு தான் நான் தீவிர அரசியலுக்கே வருவேன்னு அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி கோட்டு வெளியீட்டுக்காக அவர் காத்திருக்கிறாரு. படம் செப்டம்பர் 5 வருது, 25ஆம் தேதி மாநாடு கூட்டுறாரு. ஒரு படம் வெற்றி அடைவதும் தோல்வி அடைவதுங்கிறது வேற, ஒரு நடிகருக்கான தனிப்பட்ட செல்வாக்குங்கிறது வேற. இப்போ விஜயை ரசிக்கிற ஒரு கூட்டம் அது எவ்வளோ மோசமான படம் இருந்தாலும் ரசிக்கும், நல்ல படம் கொடுத்தாலும் ரசிக்கும். அதனால் அவங்க வந்து விஜயை உயிராக நினைக்கிற ஒரு கூட்டம் இங்கே இருக்குல்ல, அதை நம்பி தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த படத்தினுடைய வெற்றி தோல்விகளுக்கும் விஜயினுடைய கட்சி மாநாட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது தனி, இது தனி. சார், தமிழ் சினிமாவில் நெப்போட்டிசம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஹிந்தியை தாண்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் திரையுலகிலேயே. இந்த ஒரு சமயத்தில் நடிகர் விஜய் அவர்களுடைய மகன் வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம் பண்ண போகிறான்னு சொல்லும்போது ஏகப்பட்ட விமர்சனங்கள் எழுந்திருந்தது. ஆனால் இப்போ மின்மினி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் ஏஆர் ரகுமான் அவர்களுடைய பொண்ணே மியூசிக் போட்டிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த கேள்விகள் எழுந்திருக்கு, இந்த விமர்சனங்கள் எல்லாமே எழுந்திருக்கு. ஏஆர் ரகுமானே இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் கேள்வியும் இருக்கே சார். இது எப்படிங்க நெப்போட்டிசம் கணக்கில் வரும்? ஒருத்தருடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்குலைச்சிட்டு முன்னுக்கு வர்றது தான் நெப்போட்டிசம்.
நம்மால் யாரும் கஷ்டப்படல, நம்ம திறமையால் வர்றோங்கிறது எப்படி தவறாக இருக்க முடியும்? இப்போ விஜயினுடைய பையன் வந்து நியாயமாக இன்னொருத்தர் வாய்ப்பை பிடுங்கிட்டு அங்கே வந்து உட்காந்தாருன்னா அது வந்து நம்ம பேசுகிறதுல நியாயம் இருக்குது. அல்லது ஏற்கனவே அங்கே ஒருத்தர் கமிட் ஆகிட்டாரு, விஜய் ஃபோன் பண்ணி ஏங்க என் பையனுக்கு வாய்ப்பு கொடுங்க, எதுக்குங்க அவரை வச்சு படம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாருன்னா அது நெப்போட்டிசம். இந்த பையனே இவராக ஒரு கதையை உருவாக்கி யார் தயவும் இல்லாமல் நேராக போய் லைக்காட்ட எனக்கு நான் ஒரு கதை வச்சுருக்கேன் கேளுங்கன்றார். அதுவும் நேரடியாக ஒரு லைக்காட்ட சொல்லலை, அவர் ஒரு கேமராமேன்ட்ட சொல்கிறாரு. அந்த கேமராமேன் வந்து லைக்கா நிறுவனத்துக்கு அந்த தகவலை கொண்டு போகிறாரு, இது மாதிரி விஜய் பையன் ஒரு நல்ல கதை வச்சுருக்காரு, நீங்கள் பண்ணுறீங்கன்னா நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்கிறாரு. அவர் விஜய் பையன் கூட நேராக போகலை. அப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த சந்திப்பு நடக்குது. அதில் இவர் சொன்ன லைன் அவங்களுக்கு பிடிச்சி போய் ஓகே தம்பி உங்களுக்கு யார் ஹீரோ வேணும்னு இவங்க கேட்குறாங்க. நியாயமாக விஜய் பையன் அவர் இருக்கிற ரேஞ்சுக்கு ஒரு பெரிய ஹீரோவை சொல்லணும், விஜய் லெவலுக்கு ஒரு ஹீரோவை அவர் சொல்லணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, வேண்டாம் சார் எனக்கு கவின் அந்த ரேஞ்சு ஹீரோக்கள் இருந்தால் எனக்கு போதும் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு இன்னும் ஹாப்பி. ஏன்னா விஜய் பையன் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாருன்னா மொத்த விஜய் ரசிகர் கூட்டமும் அங்கே வந்து நின்றுடும். அப்போ ஒரு சின்ன ஒரு மார்க்கெட்டில் அப்போ தான் வளர்ந்து வர்ற ஒரு நடிகரை வச்சு பண்ணும்போது பட்ஜெட் வைஸாகவும் அவங்களுக்கு ரொம்ப ஒரு குறைவான செலவு தான், ஓகேங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக அவருக்கு ரூம் போட்டு கொடுக்குறாங்க. சமீபத்தில் நான் கேள்விப்பட்டது என்னென்னா ரொம்ப கேஷுவலாக இருக்காருங்க. அவர் விஜய் பையங்கிற ஒரு பந்தா கூட அவர்கிட்ட கிடையாது. அவர் பாட்ட ஒரு சின்ன மாருதி ஸ்விஃப்ட்டு காரில் வர்றாரு, பெரிய படகு காரில் கூட வந்து இறங்குறதில்ல. அவர் பாட்டு கேஷுவலாக வர்றாரு, ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறாரு, ஒரு ஈவினிங் வரைக்கும் அவர் பாட்டை சின்சியராக ஒர்க் பண்ணுறாரு, அப்புறம் எந்திரிச்சு போகிறாரு, அதிக செலவுகள் அவர் வைக்கிறதில்ல அப்படின்னு ஒரே பாராட்டு பத்திரமாக அவருக்கு வாய்ச்சிட்டு இருக்காங்க. என்ன காரணத்துலாம் அந்த படம் வந்து கொஞ்சம் தள்ளி போகுது. என்னென்னா அந்த ஸ்கிரிப்டை நான் ஃபைன் டியூன் பண்ணிக்கிறேன், அவசரப்பட்டு நம்ம வந்து ஷூட்டிங் போக வேணான்னு அவர் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. ஸோ அதனால் இவங்க டேக் யுவர் டைம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அது தள்ளி போயிட்டுருக்கு. சார், சமீபத்தில் நடந்த ஃபிலிம்ஃபேர் நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னா ஜோதிகா அவர்களுடைய ஆடை மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. குறிப்பாக தமிழகத்தில் ஜோதிகா சிவகுமார் அவர்களுடைய ஃபேமிலி மேலே ஏகப்பட்ட மரியாதை வைத்திருக்கக்கூடியவர்கள் ஜோதிகாவினுடைய இந்த ஒரு விஷயத்தில் ஏகப்பட்ட கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புறாங்க. குறிப்பாக திட்டி தீர்த்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயத்த சிவகுமார் ஃபேமிலி எப்படி சார் எடுத்துக்கிட்டாங்க? ஏன்னா இது அவர்களுக்கு தெரியும், சிவகுமாருக்கு நல்லா தெரியும், தன்னை எப்பயுமே ஒரு எக்ஸாம்பிளாக காட்டணும் எல்லாருக்கும் அப்படின்னு நினைப்பாரு. இதை அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு? எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒன்றும் ஆபாசமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததாக தெரியவே இல்லை. நல்லா கண்ணியமான முறையில் தான் அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இதை வந்து ரொம்ப லென்ஸ் போட்டு அப்படி உள்ளே ஊடுருவி பார்த்துட்டு இவங்க பல பேர் உட்காந்து விமர்சனம் பண்ணுறாங்க. இதை விட முட்டாள்தனம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அவங்க வந்து நிஜமாகவே அருவருப்பாகவோ ஆபாசமாகவோ உடை அணிந்து வந்திருந்தால் நிச்சயமாக நம்ம கேள்வி கேட்கலாம். என்னங்க இவ்வளோ பெரிய பாரம்பரியமான குடும்பம், சிவகுமார் சார் எவ்வளோ பெரிய ஆள், அவரை வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியே அப்படி மதிக்குது, அவங்க குடும்பத்து மருமகளான நீங்கள் இப்படிமே நிற்கலாமான்னு எல்லாருமே கேட்கலாம், அதுக்கான உரிமை இருக்குது. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை, எந்த தவறுமே அவங்க பண்ணல. ரொம்ப அது வந்து எல்லாரும் போடுகிற ஒரு ட்ரெஸ் தான். இன்னும் சொல்ல போனால் பாலிவுட் ஏரியாக்களில் ரொம்ப அரைகுறையாக தான் அவங்க ட்ரெஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபிலிம்ஃபேர் நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், அவங்களுடைய ஆடை சென்ஸே வேறு மாதிரி இருக்கும். அவங்களோடலாம் ஒப்பிடும்போது 99% சிறப்பாக தான் ஆடை அணிந்து வந்திருக்காங்க ஜோதிகா. இதை இந்த விமர்சனமே ரொம்ப தப்புன்னு நான் சொல்கிறேன். பாக்கெட்ல இருக்கிற படத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இனிமே கடல் எண்ணெய்னு சொன்னாலே மிஸ்டர் கோல்ட் மட்டும் தான் வாங்கணும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. Jayachandran Gold and Diamonds, now at Palikarnai.